வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த மனம் ஓயாமல் எந்நேரமும் எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருக்குது. அதை எப்படி நிறுத்துறது அப்படின்னு பல வழிகளில் நம்ம முயற்சி செய்கிறோம். ஆனால் அந்த மாதிரி அதிகப்படியாக முயற்சி செய்கிறது உதவாது. எப்படியாவது இதை நிறுத்திடணும் அப்படின்னு கஷ்டப்பட்டு செய்கிற எதுவுமே நமக்கு உதவுறதில்லை. கஷ்டப்பட்டு எதை செஞ்சாலுமே அது இயல்பானதாக இருக்காது. அப்போ மனதை இயல்பாக எப்படி கையாளுறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பகலில் நீங்கள் சிந்திக்கிறீங்க, இரவில் கனவு காண்றீங்க. பொழுது விடிஞ்சு பொழுது முடிகிற வரைக்கும் அது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது. நீங்கள் 70 அல்லது 80 ஆண்டுகள் உயிரோடு இருந்தால் அது வரைக்கும் இடைவிடாமல் தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது. உங்களுடைய மனதினுடைய உழைக்கிற பண்பு நயத்தை பாருங்கள். ரொம்ப மென்மையானது. உங்களுடைய சிறிய தலையில் இந்த உலகத்தில் உள்ள எல்லா நூல் நிலையங்களையும் அடக்கிட முடியும். இதுவரைக்கும் எழுதப்பட்டுள்ளவை எல்லாமே ஒரு தனி மனதில் அடக்கி வைக்க முடியும். மனதினுடைய திறன் அபரிமிதமானது. அதுவும் இவ்வளவு சிறிய இடத்துல உங்கள் மனம் இப்போ எந்த ஒரு சத்தத்தையும் எழுப்பாமல் ரொம்ப அமைதியாக வேலை செஞ்சுக்கிட்டே போகுது. இந்த மாதிரி ஒரு வேலைக்காரன் 70 அல்லது 80 ஆண்டுகள் வேலை செய்யக்கூடிய வேலைக்காரன் இருக்கிறது ரொம்பவே ஆச்சரியம். நீங்கள் இறக்கும்போது கூட உங்களோட உடல் வேணால் வயதானதாக இருக்கலாம், ஆனால் உங்களுடைய மனம் இளமையோடு தான் இருக்கும். அதனுடைய திறன் இன்னமும் அப்படியே தான் இருக்கும். சில நேரங்களில் நீங்கள் உங்களுடைய மனதை சரியாக பயன்படுத்திட்டு வந்தால் நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கையை நீட்டிக்கவும் முடியும். அதாவது வயதை கூட அதிகரிக்க முடியும். ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு அதிகம் அறிந்து கொள்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக அனுபவத்தோடு வாழ்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய மனமும் அதிக திறமை மிக்கதாக ஆகிடும். நீங்கள் இருக்கும்போது உங்களுடைய உடலில் உள்ள எல்லாமே இறப்பதற்கு தயாராக இருக்கும், ஆனால் மனதை தவிர. அதனால தான் கீழே நாடுகளில் இந்த மனம்ங்கிறது ஒருவர் இறக்கும்போது அவருடைய உடலை விட்டு வெளியேறி அது வேறு ஒரு கருவறைக்குள்ளே நுழையுது அப்படின்னு சொல்கிறோம். மறுபிறவி அப்படிங்கிறது மனதின் பிறப்பு. அதனால் நீங்கள் மனம்ங்கிறது இல்லாமல் இருக்கிற நிலையை அடைஞ்சிட்டா அதுக்கப்புறம் உங்களுக்கு மறுபிறவி கிடையாது. அப்போ நீங்கள் வெறுமனே மரணம் மட்டும்தான் அடைவீங்க. மேலும் அப்படி நீங்கள் மரணம் அடையும் போது கூட எல்லாமே கரைஞ்சு போயிடும். உங்களுடைய உடல், உங்களுடைய மனம் எல்லாமே கரைஞ்சிரும். சாட்சி பாவனையில் உள்ள உங்களுடைய ஆன்மா மட்டும் மிஞ்சி இருக்கும். அது காலத்திற்கும் வெளிக்கும் அப்பாற்பட்டது. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பிரபஞ்சத்தோட ஒன்றாகிடுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பிரபஞ்சத்தில் தனிப்பட்டவராக இருக்க மாட்டீங்க. உங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் இடையில் ஏற்பட்ட அந்த இடைவெளி மனதால் உருவாக்கப்பட்டது. ஆனால் உங்களோட மனதை கட்டாயப்படுத்தி நிறுத்துறதுக்கு எந்த ஒரு வழியும் கிடையாது. வன்முறையாக அதோட நடந்துக்காதீங்க. அதோட அன்பாக நகர்ந்து செல்லுங்க. ஆழ்ந்த மரியாதையோடு செல்லுங்க. மேலும் அது தானாக நிகழ ஆரம்பிச்சிரும். நீங்கள் வெறுமனே கவனிங்க. அதற்காக அவசரப்படாதீங்க. நவீன கால மனம் அதிக அவசரத்தில் இருக்குது. மனதை நிறுத்துறதுக்கு உடனடியான வழிமுறைகளை அது விரும்புது. அதனால தான் போதைப் பொருட்களுக்கு அவ்வளவு நாட்டம் இருக்குது. நீங்கள் ரசாயனங்கள், போதைப் பொருட்கள் இதையெல்லாம் பயன்படுத்தி உங்களுடைய மனதை நிறுத்துறதுக்கு கட்டாயப்படுத்தலாம். ஆனால் மீண்டும் உங்களுடைய மனதினுடைய இயந்திர நுட்பத்தோட வன்முறையாக இருக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருவீங்க. இது நல்லதில்லை. இது ஒரு அழிவு பாதை. இப்படிப்பட்ட வழியில் நீங்கள் உங்களுடைய மனதுக்கு எஜமானாக முடியாது. நீங்கள் போதைப் பொருட்களால் உங்களுடைய மனதை நிறுத்தலாம். ஆனால் அப்போது அந்த போதைப் பொருட்கள் தான் எஜமானாக இருக்கும். நீங்கள் ஒருபோதும் உங்களுடைய மனதுக்கு எஜமானாக முடியாது. நீங்கள் வெறுமனே முதலாளிகளை மட்டும்தான் மாற்றி தேர்ந்தெடுக்கிறீங்க. அதுவும் மோசமான ஒரு முதலாளியை தேர்ந்தெடுக்கிறீங்க. இப்போ அந்த போதைப் பொருட்கள் தான் உங்கள் மேலே அதிகாரத்தை செலுத்தும். கடைசியில் போதைப் பொருட்கள் இல்லாமல் என்னால் எதுவுமே செய்ய முடியாதுங்கிற ஒரு நிலைக்கு அது கொண்டு போய் விட்டுரும். அடுத்தது, தியானம் அப்படிங்கிறது மனதுக்கு எதிரான ஒரு முயற்சி கிடையாது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது சாட்சி மாதிரி உங்களுடைய மனதை கவனிக்கிறது அன்பான ஒரு வழி தான். ஆனால் நிச்சயமாக இதை செய்கிறதுக்கு ஒரு பொறுமை வேணும். ரொம்ப அதிகமான பொறுமை வேணும். நீங்கள் உங்களோட தலைக்குள்ளே சுமந்துக்கிட்டு இருக்கிற இந்த மனம் பல நூற்றாண்டுகளாக, பல லட்சம் ஆண்டுகளாக எழுந்தது. உங்களோட சிறிய மனம் ஒரு மனித இனத்துடைய அனுபவங்களையே அது சுமந்துக்கிட்டு இருக்கு. மனித இனம் மட்டும் இல்லை, விலங்குகள், பறவைகள், தாவரங்கள், பாறைகள், இப்படி எல்லாத்துடைய அனுபவங்களையும் அது கடந்து தான் இருக்குது. இது வரைக்கும் இந்த பூமிக்கு என்னெல்லாம் நடந்துச்சோ அது எல்லாமே உங்களுக்குள்ளேயும் நடந்துச்சு. சுருக்கமாக சொல்லணும்னா, நீங்கள் இந்த இயற்கையுடைய அனுபவங்களை எல்லாமே சுமந்துக்கிட்டே இருக்கீங்க. அதுதான் உங்களுடைய மனமாக இருக்குது. உண்மையிலே அது உங்களோடதுன்னு சொல்கிறது கூட சரியானதல்ல. இது சேகரிக்கப்பட்டது. இது எல்லாருக்குமே சொந்தமானது. நவீன மனோதத்துவம் இந்த மாதிரி நோக்கத்தில் தான் அணுகுது. குறிப்பாக ஜுங் அவர்களுடைய மன ஆய்வுகள் இந்த கோணத்தில் தான் அணுகி வருது.
உங்களுடைய மனம் உங்களுக்கு மட்டும் சொந்தமானது இல்லை, அது எல்லாருக்குமே சொந்தமானது. நம்மளுடைய உடல்கள் வேணால் தனித்தனியாக தெரியலாம், ஆனால் நம்மளுடைய மனங்கள் அப்படி தனித்தனியாக இல்லை. நம்ம உடல்கள் தெளிவாக தெரியுது தனித்தனியாக இருக்குன்னு, ஆனால் நம்மளுடைய மனங்கள் ஒன்றோட ஒன்று சேர்ந்துருக்கு. நம்மளுடைய ஆன்மாவும் ஒன்றானது தான். உடல்கள் வேணால் தனித்தனியாக இருக்கலாம், ஆனால் மனங்கள் ஒன்றின் மேலே ஒன்று கவிழ்ந்திருக்கிற மாதிரி தான். ஆனால் ஆன்மாக்கள் ஒன்றானவை. எனக்கு தனி ஆன்மா இல்லை, உங்களுக்கும் தனி ஆன்மா இல்லை. இந்த பிரபஞ்சத்தோட மையத்தில் நாம் எல்லாரும் சந்தித்து ஒன்றா இருக்கோம், அதுதான் கடவுள். நாம் எல்லாரும் சந்திக்கக்கூடிய அந்த இடம் கடவுளுக்கும் உலகத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய மனம். அதாவது மனம் அப்படிங்கிறது ஒரு பாலம். உடலுக்கும் ஆன்மாவுக்கும் இடையில், இந்த உலகத்துக்கும் கடவுளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு பாலம். இதை அழிக்கிறதுக்கும் முயற்சி செய்யவே செய்யாதீங்க. வன்முறை இல்லாமல் ஏதாவது ஒன்று கிடைக்கும்போது அது தனக்கே உரிய ஒரு அழகோடு இருக்கும். இது இயல்பான வளர்ச்சியோடு இருக்கும். நீங்கள் ஒரு மலரை வலுக்கட்டாயமாக மலர வைக்க முடியும். நீங்கள் மொட்டோட இதழ்களை வலுக்கட்டாயமாக இழுத்து பிடிச்சி மலர வைக்கலாம். ஆனால் அப்போ கூட நீங்கள் அந்த மலருடைய அழகை அழிச்சிடுறீங்க. இப்போ அது கிட்டத்தட்ட உயிரற்றதாகிடுது. உங்களுடைய வன்முறைக்கு எதிராக அதால் தாக்கு பிடிக்க முடியாது. அதோட இதழ்கள் உயிரற்று தளர்வாக தொங்கிட்டு இருக்கும். ஒரு மொட்டை தன்னோட சொந்த சக்தியினால் விரியும் போது, அது தானாக விரியும் போது அதனுடைய இதழ்கள் உயிர் துடிப்போடு இருக்கும். மனம்ங்கிறது உங்களோட மலர்ச்சி. அதை எந்த வழியிலையும் கட்டாயப்படுத்த முடியாது. அதனால் வெறுமனே கவனியுங்க. ஆழ்ந்த அன்பு, பிரார்த்தனை, மரியாதையோட மனதை கவனிங்க. அதுக்கப்புறம் என்ன நிகழுதுன்னு பாருங்களேன். தானாகவே அற்புதங்கள் நிகழும். நீங்கள் எதையும் இழுக்கவும் வேண்டாம், தள்ளவும் வேண்டாம். எண்ணங்களை நிறுத்துறது எப்படி? வெறுமனே கவனியுங்க. விழிப்புணர்வோடு இருங்க. அதை நிறுத்தணும் அப்படிங்கிற எண்ணத்தையே விட்டுருங்க. இல்லைனா மனதோட இயல்பான மாற்றத்தை அது தடுத்துரும். நிறுத்தணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை விட்டுருங்க. அதை நிறுத்துறதுக்கு நீங்கள் யார்? அதிகபட்சமாக அனுபவிங்க. அதில் எந்த தவறும் இல்லை. கெட்ட எண்ணங்கள் உங்களோட மனசுக்குள்ளே கடந்து போனால் கூட அது கடந்து போகட்டும்னு விடுங்க. அதில் தவறு ஒன்றும் இல்லையே. நீங்கள் அதிலிருந்து பிரிஞ்சு நில்லுங்க. உங்களுடைய எண்ணங்களோடு ஐக்கியப்படுத்தாமல் பிரிஞ்சு நின்றுட்டா அது எந்த கெடுதலும் உங்களுக்கு செய்யாது. அது வெறும் கற்பனை தானே. நீங்கள் உங்களுக்குள்ளே ஒரு திரைப்படத்தை பார்ப்பீங்க, அவ்வளோதான். அதோட போக்கிலே அனுமதிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய மனம் அப்படிங்கிறது இல்லாத ஒரு நிலைக்கு வழி வந்துடும். கவனிச்சா மட்டும் போதும். கடைசியில் மனம் இல்லாத ஒரு நிலைக்கு அது கொண்டு போய் விட்டுரும். அதாவது மனம் இல்லாத நிலை அப்படிங்கிறது மனதுக்கு எதிரான நிலையெலாம் இல்லை. மனதை கடந்து அதுக்கும் அப்பால் இருக்கக்கூடிய ஒரு நிலை. மனம் என்பது இல்லாத ஒரு நிலை. நீங்கள் அதை மனதை கொல்வதாலேயும் அழிப்பதாலேயும் இந்த நிலை வராது. நமக்கு எண்ணங்கள் அப்படிங்கிறது தேவையில்லைன்னு நீங்கள் அதை புரிஞ்சுக்கும் போது மனம் இல்லாத நிலை வந்துடும். உங்களுடைய புரிதல் இந்த விஷயத்தை நடத்தும்.